கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து நம்ம 3 பாகங்களாக பிரித்து 3வது பாகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 3வது பாகம் 5வது காரியத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாராவது எடுத்தவங்க ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 27. ரோமர் 8:27 வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். இந்த ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 27 8ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்குள் தேவ சித்தம் இருக்கும் அடையாளத்தை குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு கிறிஸ்தவனுக்குள் தேவ சித்தம் இருக்கும் அடையாளம். ஒரு கிறிஸ்தவனுக்குள் தேவனுடைய சித்தம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அந்த பைபிள் படிக்கிறேன்னா அப்படின்வாங்க, ஜெபம் பண்றேன்ன அப்படின்வாங்க, சர்ச்சுக்கு போனேன்ன அப்படின்வாங்க, பாட்டு பாடுறேன்ன, ஆராதனை பண்றேன் அப்படின்வாங்க. இல்லைங்க, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்பது வேற. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் 27 வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்போ இந்த தேவனுடைய சித்தம் ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அவனுடைய சிந்தையும் அவனுடைய இருதயமும். அந்த இருதயத்தை பார்த்து, அதாவது உங்களுடைய இருதயத்தை பார்த்து, அந்த இருதயத்தினுடைய அசைவுகளை பார்த்து, இருதயத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை பார்த்து தான் ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறான் என்று சொல்லி அடையாளத்தை காட்ட முடியும். அப்போ தேவனுடைய சித்தம் அப்படின்னா தேவ ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்படணும். தேவ ஆவியை நடத்தப்படுறதுன்னா சபைக்கு வாரீங்க, அல்லது ஜெபிக்கிறீங்க, அல்லது வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க, உபவாசம் போகிறீங்க, அங்கே அந்நிய பாஷை பேசி நீங்கள் நல்லா ஆவி நினைச்சு ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாத்திரம் கிடையாது. நீங்கள் வெளியே போன பிறகு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசி ஆவி நிறைவாங்க. வெளியே போனோன்னா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சபிப்பாங்க, பொறாமப்படுவாங்க, போட்டி போடுவாங்க, திட்டுவாங்க. எண்ணங்கள்ல பார்த்தீங்கன்னா பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ்கள் இருக்கும், சிந்தைகள்லாம் குழப்பமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி என்ன பண்றது, இப்படி பண்றது, எப்படி வேலை செய்யறது, இந்த வேலையில என்ன பண்றது, இந்த வேலையை எப்படி செய்யறது, இந்த வியாபாரத்தை எப்படி பண்றது, குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான இந்த சிந்தைகள் வந்து உலக பிரகாரமாகவே இருக்கும். அப்போ இது தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய்ப்பதற்கு. அப்போ தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? என்னுடைய பேச்சில் இருக்கணும், என்னுடைய மன்னிப்புல இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து சபைக்கு போறாரு, தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்தில் அந்த காசு விற்கிறதை குறித்து பார்க்கணும். அப்போ சொன்னது என்னுடைய ஜெப வீடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்படுறாரு. இன்னொரு இடத்துக்கு போறாரு. அவர் வந்து சீசர்களோடு வெளியூர் பயணத்தில் போயிட்டு வர்றாரு, பசிக்குது. அந்த அத்தி மரத்தில் போய் பழத்தை பிடிக்கிற பழம் இல்லை, அந்த அத்தி மரத்தை சமைக்கிறாரு. சுரபுதனே. அப்போ
கனி கொடுக்காததையும் ஆண்டவருக்கு நேர்மாறான காரியங்களையும் கோபம் இருக்கணும். அந்த கோபம் ஆவிக்குரிய கோபமா இருக்கணும். கண்டிக்கிறதாக, உணர்த்துகிறதாக, மாற்றுகிற கோபமா இருக்கணும். கொலை செய்கிற அளவுக்கு, சபிக்கிற அளவுக்கு, போட்டு உடைக்கிற அளவுக்கு கோபம் இருக்கக்கூடாது. ஹலோ, நீங்க உலக பிரகாரமா நிறைய பேர் கோபப்படும் போது இயேசுவே கோபப்பட்டார், இயேசுவே சபித்தார், அதான் நான் சபிக்கிறேன் அப்படின்னு. அவர் எதற்காக சபித்தார், அவர் எதற்காக கோபப்பட்டார், அப்ப அந்த சாயல் எனக்குள்ள இருக்கணும். இப்போ என் பிள்ளை இருக்கு அப்படின்னா, சாலமன் ஞானி சொல்லும்போது பிள்ளைகள் நரகத்துக்கு போகாதபடி பரம்பேடு அடின்னு சொல்றாரு. ஆனா சில பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நொட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க, சும்மா கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த குழந்தை நாய் உதிர்த்து போயிடும். என்ன அம்மா அப்பா 2 அடி அடிப்பாங்க, அவ்வளவுதானே, தவற செஞ்சுட்டு போவோம். பிள்ளைகள் பாவம் பண்ணுகிறதுக்கு ஏதுவாகவே இருக்கும். சீர்படுத்துறதுக்கான கோபம் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து அந்த தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக நாம் மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறணும். இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னா அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்தேன். அப்போ சிலுவையை சுமந்தனா பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதை தாங்கி கிறிஸ்துவுக்கு உண்மையாய், பிதாவாக தேவனுக்கு உண்மையாய், சாட்சியாய், பரிசுத்தமாய் வாழுகிறது தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், என்னை அனுப்பினருடைய நோக்கத்திற்காக, என் அனுப்பினவருக்காக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். என்னை அனுப்பினவருக்காக நான் அப்படின்னு. அப்போ என்னை அழைத்தவருக்காக நான் எப்படி இருக்கணும்ன்றதான் தேவனுடைய சித்தம். என் இஷ்டத்துக்கு, என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய பிடிவாதத்துக்கு இயேசு கிடையாது. ஹலோ, சொல்லப்படுது இல்லையா? என்னுடைய இச்சைக்கும், என்னுடைய ஆசபாசத்துக்கும், என்னுடைய உலக வாழ்க்கைக்கும் இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் நான். அப்போ 2 விதமாக பிரிக்க முடியும் தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை 2 விதம். ஒன்று முதலாவது தேவனுடைய ரகசிய சித்தம். இந்த தேவனுடைய ரகசிய சித்தம் என்பது என்ன அப்படின்னா, தேவனுக்கு அது சொந்தமானது, அதை நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு கிடையாது. இருக்கீங்களா? முதலாவதாக தேவனுடைய சித்தம் அவருக்கு சொந்தமானது, தேவனுக்கு சொந்தமானது, அதை நிறைவேற்றுவதற்கு நமது பொறுப்பு கிடையாது. 2வது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். அது என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையாகிய வேதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றுவது நமது பொறுப்பு. அப்போ 2 விதமான தேவ சித்தம் இருக்குது. ஒன்று தேவனுடைய சித்தம், இன்னொன்று வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். அப்போ ஆண்டோடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இயேசுவை போல பேய வரட்டும், இயேசுவை போல அதை செய்யணும், இயேசுவை போல இதை செய்யணும், இயேசுவை போல தண்ணி திராட்சை ரசம் ஆகணும், இயேசுவை போல நானும் கடலில் நடக்கணும். பேதுரு சொல்றான், நானும் கடலில் நடக்க முடியும். ஏசப்பா சொல்ற நடக்க முடியும், முடியாதுன்னு இல்லை, முடியும். ஆனால் அவரை பார்க்கும் வரைக்கும், அந்த பேதுருவானவன் அவரை பார்த்து வர வரைக்கும் அவன் ஒழுங்கா நடந்தான். அவன் பார்வை எப்போ காற்று மேல போச்சோ, அலைகள் மேல போச்சோ, கடல் மேல போச்சோ, அவன் சொன்ன அமிழ்ந்து போவேணும், பயமா காண்ட வேண்டாம் சொல்லுது இல்லையா? இப்ப நம்மளும் அப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வரும்பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்த்து வரும்பொழுது, அப்படி செஞ்சுவேன், இப்படி செஞ்சுவேன். 4 நாள் நம்முடைய ஜெபம் இருக்கும். ஒரு 10 நாள் பயங்கரமா சபைக்கெல்லாம் வருவோம். சபையெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி தட்டா புட்டான்னு பாஸ்டுக்கு முன்னாடி வாழலாம் ஆட்டுவோம். அதுக்கு பிறகு காணாம போயிடுவோம். எங்கடா அந்த விசுவாசை காணும், இந்த கூட்டின விசுவாசை காணும், இங்கே ஜெபம் பண்ண விசுவாசை காணும், ஆராதனை பண்ண விசுவாசை காணும் அப்படின்னா அங்கே இருக்காது. சொல்லப்போகுது இல்லையா? அது தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. அது அவருடைய சித்தம். அவர் செய்வது செஞ்சாவார். இப்போ நம்ம தலைகீழ நின்று இந்த புயலை நிறுத்தணும் இயேசுவேன்னு 21 நாள் 40 நாள் உபவாசம் கூட புயல் நிற்காது. சொல்லப்படுது இல்லையா? இந்த ஊர் அழிஞ்சு போகக்கூடாது, ஆண்டவரே இந்த அழிவுறது மாட்டுங்க, அந்த உயிரோட எழுப்புங்க அப்படின்னு சொன்னால் முடியாது. அது அவருடைய சித்தம். அவர் வருகையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அடையாளம். அதெல்லாம் நடந்து அதை மாத்திரக்கு நம்மளால முடியாது.
அப்போ எதை மாற்ற முடியும்? இரண்டாவதாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம் என்பது என்ன? அது அவருடைய வார்த்தையாக வேதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு. அப்போ எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், இது நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். இதுல மாற்றம் இருக்கக்கூடாது. நம்ம அங்க போகக்கூடாது, நம்ம இங்க நிற்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய மன வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனவாட்டி, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனவாளன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கையின் பிரயாசம், ஒரு வேலை, ஒரு வியாபாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. அப்ப இதை எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு குட்டி பரலோகமா மாத்துறது? இரவு பகலும் இது ஒரு வெளிச்சமான கூடாரமாக எப்படி மாற்றுறது? இந்த கூடாரத்தை ஒரு கண்மலை மேல் கட்டப்பட்டதாக எப்படி மாற்றுறது? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயா வீட்டை இடித்து போடுகிறார். தன் வாழ்க்கையை அழித்து, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வாழ்க்கையை அழித்து தன் வீட்டை இடித்து நாசமாக்கி தனக்கு கொடுக்கப்பட்ட பொருள், பொட்டு, வேலை எல்லாம், வருமானங்களை எல்லாம் அவமாக்கி கொள்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கையின் பிரயாசத்தின் ஆசை. அவனுடைய மனைவி கனித்தரும் அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் காண்பான். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லுவது இல்லையா? அப்போ இதுதான் தேவனுடைய சித்தமா. நாம எங்க நிக்கணும்? வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்குள்ள நிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்களுக்கு வரம் தரணும், பிசாசுகளிடத்துல பேசணும், பிசாச துரத்தணும், நான் சொன்ன செய்வன கட்டு உடையணும், நான் அப்பாலே போ சாத்தானேன்னா அப்பாலே போகணும், நான் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றணும், வெறுமையான என்னுடைய பணப்பெட்டியில கையை வச்ச பணம் வரணும். இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு அடையணும். வியாதியஸ்தர்களை கையை வைப்பீர்கள், வியாதியஸ்தர் அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஊழியர்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைத்தரப்பட்டு கொடுக்கப்பட்டது. அது சாதாரண விசுவாசி. சாதாரண விசுவாசிக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, மார்க் 16, 17, 17, 18 நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18. அப்போ இதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். ஹலோ, விஷத்துக்கு ஏதுவானதை நீங்க குடிச்சாலும் உங்களை சேதப்படுத்த எப்படிப்பட்ட விஷத்தை குடிச்சாலும் சேதப்படுத்தக்கூடாது, சேதப்படுத்தாது. காரணம் என்ன? விசுவாசம். உங்களை ஆண்டவர் எங்க வைக்கிறாரு? விசுவாச பிள்ளைகளா வைக்கிறாரு. இதான் தேவனுடைய சித்தம். ஹலோ, இதான் தேவனுடைய சித்தம். விசுவாசி நீங்க நம்முடைய விசுவாசத்தை இடர்கள் அடைய வச்சு விசுவாசத்தை இழந்து போயிடுங்க. அப்ப விசுவாசிகளால் செய்யக்கூடிய அடையாளம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து என் நாமத்தினாலே, நீங்க இயேசுவின் நாமத்தினால துரத்தணுமே ஒழிய பிசாச துரத்துற வல்லவர்களாக உங்களை மாற்றக்கூடாது. அதுல விஷயம் இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன பசங்க முன்னாடி அப்படி சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. என்னுடைய நாமம் இயேசுவை, இப்போ யாரையும் ஆஸ்வதிக்கணும்னா இயேசுவே நீங்க ஆஸ்வதிக்கணும் சொல்ல முடியும், நான் ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஜபத்துல கூட வித்தியாசங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஜபிக்கும் போது நான் ஆஸ்வதிக்கிறேன், நான் அவங்களை கட்டுகிறேன், நான் விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லி நான் முதல் விட்டுறணும். மோசே நான் அப்படின்னு சொன்னதுனாலதான் விழுந்து போனதே காரணம். அவன் பார்த்த கானான் தேசத்துக்கு போக முடியாதபடி அவன் அங்கேயே மரணித்து போனான். யாவும் இருக்கா? ஆமென். அப்போ அவருடைய நாமம் நமக்குள்ள பெருகிட்டே போகணும், அவருடைய நாமம் நமக்குள்ள வளர்ந்துட்டே போகணும், அவருடைய நாமம் நமக்குள்ள குறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய பேர் அல்ல, என்னுடைய பேர் மறைந்து அவருடைய பேர் எனக்குள்ள. அப்ப அவருடைய சாயலாக நான் மாறுவேன். வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசம்
அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் தேவனுடைய சித்தம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தேவனுடைய சித்தம் கனி கொடுக்கிறது. இதெல்லாம் தேவ மகிமை வெளியரங்கமாகிறது. இப்போ உங்க குடும்பத்துல தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுதா? நீங்க கடந்து போகிற இடத்துல தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுதா? இதெல்லாம் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள். இதே ஒரு வாழ்நாள் பூரா கிடையாது. சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யணும்னா நீங்க ஆண்டவரை பற்றி வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். உங்க குடும்பத்துல சொல்லணும், உங்க நண்பர்கள்ட்ட சொல்லணும், உங்க பக்கத்து வீடுகளில் சொல்லணும். நீங்கள் நினைப்பீங்க, நான் வரதே கஷ்டமாக இருக்க பாஸ்டர், அடுத்தவங்களை எங்கே சொல்லி கொடுத்துறேன், எனக்கே உள்ளே போக மாட்டேங்குது வார்த்தை ஒரு வசனம், நான் எங்கே பேசுகிறது அப்படிதானே? வாசிங்க எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம். இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். நல்லா கவனம் பாருங்க. என்ன செய்யணுமா நீங்க? ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க திருச்சபைக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நான் வரேன் அப்படின்னு சொல்லணும். பாஸ்டரை மகிமைப்படுத்த வரேன், விசுவாசிகளை மகிமைப்படுத்த வரேன். இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, இவங்க காணும்படியாக, அவங்க காணும்படியாக அல்ல. நான் யாருடைய சித்தத்தை செய்யும்படியாக? தேவனுடைய சித்தத்தை செய்ய. என்னுடைய விருப்பம் நிகழ நிறைய பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பங்களை கொண்டுட்டு வரும். நம்முடைய விருப்பங்களை கொண்டுட்டு வரும். நம்முடைய விருப்பத்தை தான் முன்னாடி இருக்கும். இல்லை, ஆண்டோடைய விருப்பம் நிறைவேறும். ஆண்டவர் விருப்பத்தை நான் செயல்படுத்தணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செயல்படுத்தணும். அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நான் செயல்படுத்தணும். அவர் என்ன திட்டம் போடுறாரோ அதை நான் செய்யணும். அப்படிதான் நீங்கள் திருச்சபைக்கு வரணும். நீங்கள் பெரிய ஒரு மூட்டை தூக்கிட்டு வரக்கூடாது. பிளான் பண்ணி இதை செஞ்சுருங்க ஆண்டவரே, அதை செஞ்சுருங்க ஆண்டவரே, நீங்கள் சர்ச்சுக்கு வரேன், இதை செஞ்சுட்டீங்கன்னா நான் சாட்சி சொல்கிறேன், சபையில் காணிக்க கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் அவருடைய சித்தத்தை வெளியரங்கமாக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை வாசிக்கும் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதை வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது இரண்டாவதாக உள்ளதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவது உள்ளதை நீக்கி போடுகிறார். அப்போ இரண்டாவதாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைப்படுத்துதலை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் என் உழண்டு போன என் பழக்க வழக்க வாழ்க்கை, அதனால தான் ஒப்பு கொடுக்குறது. நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது பாடலாம் படித்த பிறகு ஒரு பாட்டு படித்து ஒப்பு கொடுக்கும். ஏன்னா உங்களை உணர வைக்கிறதுக்காக, உங்களை உணர்த்துவதற்காக. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மற்றவங்க தான் நினைப்பீங்க, மற்ற காரியங்கள் தான் நினைப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தவறுகளை எப்பயுமே உணர மாட்டீங்க. இப்போ நானாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு அதைத்தான் சரிப்படுத்த நினைப்பேன். என்னுடைய மனைவிகிட்ட சொல்ல மாட்டேன், என் மனைவினால தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய மகனால தான், என் விசுவாசிகனால தான் சொல்ல மாட்டேன், என்னுடைய பைபிள் காலேஜினால தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பைபிள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்னால தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய பைபிள் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் சொல்ல மாட்டேன், என்னுடைய பிரசிடென்ட் சொல்ல, என்னுடைய டீனை சொல்ல மாட்டேன். நான் என்ன மாத்திரத்தை நான் யோசிப்பேன், எங்கே நான் தவறு பண்ணேன் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான், ஏன்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடியதை மாற்றும் பொழுது தான் பின்னாடி நான் நிர்ணயிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த முன்னாடி உள்ள வாழ்க்கையை அதில் தான் நிற்கணும்னு பார்க்குறீங்களுடைய ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய இரண்டாவது வாழ்க்கையை நிலைநிறுத்துங்க. முன்னாடி ரசிக்கப்பட்ட பின்பு, ஞானஸ்தானம் எடுத்த பின்பு, சபைக்கு வந்த பின்பு பின்வாங்கி போகிறது என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப அதை நிற்கக்கூடாது.
பின்னாடி நான் எப்படி மாறணும், இந்த மறுரூபமாகணும், எப்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், செணிக்கப்பட்டிருக்கிறேன், அதை எனக்குள்ள உருவாக்கி என்னை நிறுவத்துக்கான ஆண்டவர் கேட்கணும். வாசிக்கும் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இயேசு கிறிஸ்துவினுடைய 10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக. நல்ல கவனமா பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படி. இயேசு கிறிஸ்து பலியிட்டபடினாலே நாம் இன்னைக்கு அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணரணும். முன்னாடி நீ 8ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் பாடுகள் இருக்கு, நியாயப்பிரமாணத்தினுடைய பலி செலுத்துதல் இருக்கு. அதுல இருந்து நம்ம மாறிட்டோம். இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்தாரோ, என்னைக்கு பலிட்டாரோ, இப்ப நம்ம நியாயப்பிரமாண வாழ்க்கை கிடையாது. நியாயப்பிரமாண வாழ்க்கை கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, சபைக்கு வரலன்னா கொல்லப்படணும். நியாயப்பிரமாணம். சபைக்கு வரலன்னா கொல்லப்படும். தாய் தகப்ப கணம் பண்ணனா, பாவம் பண்ணானா அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படிதானே? அதை மாத்துறாரு ஆண்டவர். அவரே பலிய சொன்ன பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நீ நானும் சாகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைக்க முடியாது, நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது. நம்மளை அப்ப முதலாவதுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி? மோசமான வாழ்க்கை. அதுலேயே நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. உணரணும். நான் பாவியாக இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நான் துரோகியாக இருப்பது தேவனுடைய சித்தம். நான் அக்கிரமமாக இருப்பது, அசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நான் பரிசுத்தமாய் நீதிமானாய் சரியா நிற்பேன். அப்போ இரண்டாவது என்னை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம அதை தேவனுடைய சித்தம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு? இல்லை பாச கேட்ட வார்த்தை தான் பாச, ஈஸி தான், கைத்துக்கு போகலாம். என்னங்க அப்போ விஷயமா தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அசுத்தமானதுக்குள்ளேயே நான் கடந்து போகக்கூடாது. தேவனுடைய சித்தத்துக்குள்ள நான் மாறணும். தேவன் சித்தமாக நான் மாறணும். தேவன் சித்தத்தை நான் செய்யணும். தேவன் சித்தத்தைப்படி பேசணும். என்னுடைய பேச்சில் தேவன் சித்தம் வெளிப்படணும். என்னுடைய நடத்தையில தேவ சித்தம் வெளிப்படணும். என்னுடைய யோசனையில தேவ சித்தம் வெளிப்படணும். முற்றிலும் தேவனுடைய சொல்லுவாங்கல்ல, மொத்தமாக நீங்கள் அப்படியே அவரை போல மாறிட்டீங்க அப்படின்னாங்கல்ல. அப்போ சொன்ன பவுல் சொல்லும்போது, நான் அப்படியே செத்தவனை போல விழுந்தேன் அப்படின்னா சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம அப்படியே மாறணும். ஆண்டவருடைய கிரியைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம நினைச்சிட்டோம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே டாட்டா பாய் பாய் அப்படி சொல்லிட்டு போகிறது. அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைனா அப்படியே பைபிள் படிச்சுட்டு போகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு கூட்டம் சேர்த்துட்டு போகிறது. நீங்கள் நினைப்பீங்க அந்நிய கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா பேங்க் பேலன்ஸ் கூடிரும், பெருமை வந்துடும், கார் வந்துடும், வீடு கட்டுவோம், பெருசாகிடும் அப்படின்னா நினைக்கிறது இல்லை, கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தான்லேருந்து உலகத்தில் தான் இருப்போம். இந்த உலகத்தான்லேருந்து நம்மளை உயர்த்தி வச்சிருப்போம். தேவ தூதர்களுக்கு சற்று கீழாக, இந்த உலக மனிதர்களுக்கு சற்று மேலாக நம்முடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், ஜீவ புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டிருக்கும், சாட்சிகளாக இருக்கும். பரலோகத்தில் நம்முடைய சாட்சிகள் வெளியரங்கமாக இருக்கும். நம்ம இங்கே என்ன தேவ சித்தத்தை செய்யறோமோ அங்கே அது நடக்கும். அதனால தான் நான் ஒரு மாற்றுங்கன்னு சொல்லுவேன். அடுத்த வாசகம் எபேசியர் 5:18 வசனம். Ephesians chapter 5 verses 18. எபேசியர் 5:18 வசனம். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். ஆமென். அடுத்து ஆவியினால் நிறையப்படுகிறது. இந்த கிறிஸ்தவனுக்குள் தேவ சித்தம் இருக்கும் அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது
ஆவியினால் நிறையப்பட்டிருக்கிறவன். அப்ப அந்த ஆவியினால் நிறையப்பட்டிருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. என்னென்ன சொல்லுது அப்படின்னா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்ப ஆவியினால் நிறைந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, சங்கீதங்கள் படிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றது, ஞான பாட்டு பாடுறது, கீர்த்தனை பண்ணி பாடுறது இருக்கீங்களா? அப்போ உங்க வீடுகளில் எப்படி இருக்கணும்? என் வீட்டில் விஜய் பாட்டு ஓடுது, அஜித் பாட்டு ஓடுது, ரஜினி பாட்டு ஓடுது, ராஜ்குமார் பாட்டு ஓடுது, புனித் ராஜ்குமார் பாட்டு ஓடுது, அப்படிதானே? சிரஞ்சீவி பாட்டு ஓடுது. சண்டை, வாக்குவாதம், போட்டி, பொறாமை, நீயா நானான்னு மண்ணு கட்டிட்டு இருக்கிறது, கொலாயடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசிக்கிறது, நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமாக போவன்றது, மறைவுகள் ஒளிவுகள் அதிகமாக இருக்கும். நான் செய்கிற தவறுகள் வெளியரங்கமாக இருக்கா, அப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழுதல், ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழுதல். ஹலோ, இப்படி போயிட்டு இருக்கு. இது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் ஆவினால் நிறையப்படுகிறது தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய ஆவினால் நிறையப்படுகிறது என்பது என்ன அப்படின்னா, அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொன்னா, விசுவாசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொன்னா, நீ யார் சொல்றதுக்கு, நீ யார் கேட்கறதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாசி வரல சர்ச்சுக்கு, இன்னொரு விசுவாசி போய் கேட்குது, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக நான் போயிருக்கிறேன், இந்த காரியம் செய்கிறேன், கொஞ்சம் முடியாமல் இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களா? அது சில விசுவாசிகள் சொல்லுவாங்க. சில விசுவாசிகள் நீ யார் கேட்கறதுக்கு? பாஸ்டருடைய கைக்கூலியா, பாஸ்டருடைய ரைட் ஹேண்டா, நீங்க சர்ச்சில் முக்கியமான ஆளா, நீங்களா கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் பாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன், பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன், அப்படி ஒரு இடம் பார்த்துருக்கீங்களா? இது எல்லா சபைகளையும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஒரு 5 விதமான கூட்டம் இருக்கும், அப்படிதானே? அதில் இது ஒரு கூட்டம் இருக்கும், அப்படிதானே? நான் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும், அகங்காரம் பிடிச்ச ஒரு அகங்கார கூட்டம் இருக்கும், பிடிவாத கூட்டம் இருக்கும். புத்தி சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதான் ஆவியில நிறையிறது. 2 பேர் கையை கோர்த்து, ஒருத்தர் முடியாமல் இருந்தால் ஒருத்தர் கையை கோர்த்து சொல்லிக்கிறது. எங்கள் மார்க் 16 வாஸ்தவம்ல, சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக கையை வச்சு ஜெபம் பண்ணு. நம்ம என்ன கையை வச்சு தலையில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே நோயே போ அப்படி இல்லை, கையை பிடிச்சி தொட்டு ஜெபம் பண்ணுது. நோயை ஆண்டவரை எடுத்து போடுங்க, நோய்க்காக கண்ணீர் விடுகிறேன், ஆண்டவரே இந்த நோய் நீங்கணும், இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த படுக்கையிலிருந்து மாறி வருகிற வாரத்தில் சபையில் வந்து சாட்சியா நிற்கணும், இன்னைக்கே அந்த படுக்கையை மாற்றணும் சொல்லப்படுது இல்லையா? இதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள தேவனுடைய சித்தம் இருக்கிறது அடையாளம். இது ஒரு அடையாளம். அந்த ஆத்மா வரலையா, ரொம்ப சந்தோஷம், அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன், அது செஞ்ச நான் செஞ்சேன். இன்னைக்கு அந்த சகோதரி வரலையா, அந்த சகோதரன் வரலையா, அப்பா அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். இல்லை இல்லை இல்லை, ஏன் அந்த சகோதரன் வரல, ஏன் அந்த சகோதரி வரல, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மறுரூபமாய் மறுபடி வரணும், 2ஆம் கட்டப்ப நிலைநிறுத்த பண்ணணும். இருக்கீங்களா? ஆவியில நிறையணும். ஆவியில நிறையுது. அந்நிய பாஷையில வந்து அப்படியே பேசி டம்மு டம்னு குதிச்சு கீழே உழுந்து உருண்டு பிறண்டு போறது ஆவியானவர். யோவான் புஸ்தகம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 16:8-11 வரைக்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிக்கும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். போதும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க, பாவம் செய்ய போக மாட்டாங்க. பாவம்டா அங்க போகாதான்னு கண்டிப்பார். அதான் ஆவியில நிறையுது. நீங்க ஆவிக்குள்ள இருக்கீங்கன்றது. அதை மீறி நீங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வாரீங்க, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆவிக்குள்ள இல்லை, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாது.
நான் இத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்து ராபோஜனம் எடுத்து சபைக்கு வந்து இத்தனை வருஷம் பைபிள் படிச்சு கரைச்சி குடிச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முந்தினவன் பிந்தினவனாக, பிந்தினவன் முந்தினவனாக. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவருக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா பாவம் செய்யும் பொழுது கண்டிப்பா வாசிங்க மறுபடியும் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தி அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காமல் நீங்க செய்யற ஒவ்வொரு அட்டூழியங்களில் இருந்தும் விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால அந்த பாவத்தை உங்களுக்குள்ள நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எதெல்லாம் கண்டித்து உணர்த்துவார்? சாத்தான், உலகத்தினுடைய அதிபதி சாத்தான் இப்படிப்பட்டவன் என்பதை கூட கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம ஆவியானவர்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த சாத்தான் கொடுக்குற இச்சைகள் விழுந்தாலும் ஆண்டோடைய சித்தத்தை விட்டுறதுனால தான் இந்த இச்சைகளுக்குள்ள நம்ம போயிடும். இன்னைக்கு பாருங்க, பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வெறி, வேலை பார்க்கணுன்ற ஒரு வெறி. வேலை இருக்கணும், வேலை பார்க்கணும். அக்கா வேலை பார்க்காம இருக்கக்கூடாது. வேலைக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கணும். ஏற்கனவே போன வாரம் மெசேஜ் கொடுக்குற சொன்னேன். ஏசு கிறிஸ்து முன்னாடி இருக்கணும், அடுத்துதான் வேலை குடும்பமாக இருக்கணும். வேலைக்கு மேலே சொல்லுவாங்க சில பேர் தான், என்னால் இன்னைக்கு உபவாசத்தை போட்டோமா, என்னால் உபவாசத்துக்கு வர முடியாது, இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாது, முக்கியமான ஒரு வேலை இருக்கு, எனக்கு வேலையில் இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, முக்கியமான ஒரு ஆள் இன்னைக்கு வராங்க, மீட்டிங்க்கு வராங்க, ஒரு அதிபதி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிபதியை காட்டிலும் உலகத்தின் அதிபதி பெருசு கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அதான் தேவனுடைய சித்தம். இருக்கீங்களா? இதெல்லாம் கண்டித்து உணர்த்துவாங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, அந்த ஆவி நிறைஞ்சிருக்கீங்கன்னா, இதை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இது பண்ணணும், இங்கே போகணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சீரான பாதையை கண்டித்து உணர்ந்து கொடுக்கும்போது தான் ஆவியானுடைய வேலை. நம்ம நினைக்கிறோம் இங்கே வந்து குடிச்சிட்டு பரவசமான இன்னைக்கு நல்ல மியூசிக் போடும்போது, லீபனா சிஸ்டர் மியூசிக் போடும்போது, பாஸ்ட் பாடும்பொழுது பயங்கரமாக பரவசமான அப்படின்ட்டு வீடியோ போனோன்னு எல்லாத்தையும் உதிர்த்து கீழே போட்டுட்டு உதிர்த்து தள்ளிட்டு டபடமாக உதிர்த்து தள்ளிட்டு மறுபடி பழைய குருடி கதவை தள்ளிட்டு அந்த பழைய மனுஷை தரித்து கொண்டு அப்படியே அந்த கேடுகட்டான காரியத்தில் போகக்கூடாது. ஹலோ, அது தேவனுடைய சித்தம் கிடையாது. அதுக்காக ஆன்மீக வாசனை ஒரு வேலையில் போய்கிட்டு ஒரு அதிகாரிகள் கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான், மீட்டிங் வச்சுக்கிட்டு இருப்பான், வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அங்கே போயிட்டு ஒரு அப்படின்னா வேலையை விட்டு முதல் வீடியோ போடாமல் ஆவியானவர்களால் அந்த வேலையை எப்படி செய்யணும், அந்த அதிகாரிக்கு முன்னாடி எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், எப்படி யோசிக்கணும், எப்படி அந்த இடத்துல பணிவு இருக்கணும், தாழ்வு இருக்கணும், எங்கன உங்களுடைய வேலையை வெளிப்படுத்தணும், ஆண்டவருக்கு பயந்து அந்த வேலையை செய்யணும். இதெல்லாம் ஆவியானுடைய காரியம். இன்னைக்கு ஆவியானவருக்கு பயப்படுற கூட்டம்லாம் கம்மியாயிடுச்சு. எதுக்கு பயப்படுறது? சிசிடிவிக்கு தான் பயப்படுது. சிசிடிவி வச்சுருக்காங்க வேலையில், வேலை பார்க்குற இடத்துல, அதில் பார்த்து நம்மளை சொல்லிடுவாங்க தான் பயப்படுறாங்க ஒழிய, என் ஆண்டவர் மேலே இருந்து பரலோகத்தில் என்னை பார்க்குறேன், அவருக்கு முன்பாக நான் நீதியும் நியாயமும் சரியான முறையில் பயந்து நான் வேலை செய்யணும், வியாபாரம் செய்யணும், ஒழுங்காக இருக்கணும், என் வேலையில் உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஆவியானவர்கிட்ட தான் கேட்கணும். ஆவியானவர் நடத்தப்படுறது இதுதான், தேவனுடைய சித்தம் இதுதான். ஒரு கிறிஸ்தவன் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறான் என்ற அடையாளம் என்னன்னா, அவன் ஆவியானவர் கொடுக்கணும். ஆவியானவர் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய நடத்தை சீராக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எதிர்த்து பேசுறது கிடையாது, சண்டை போடுறது கிடையாது, பிடிவாதம் போடுறது கிடையாது. ஆண்டவருடைய பிடிவாதம் கொடுத்தாலே கொடுங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிக்கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய கேள்வி. இது செய்யலாமா, இங்க போகலாமா, இங்க வரலாமா? நம்ம இஷ்டத்துக்கு சர்ச்சைக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு சர்ச்சை விட்டு போறது கிடையாது. இருக்கீங்களா?
இங்கே வரும் சர்ச்சுக்கு வரும்போது தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். இவ்வளோ விஷயம் என்னென்னா, பிரசங்க குறிப்புகளுக்கு அந்த பாயிண்ட்டுகளுக்கு பைபிள் படிக்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நான் பைபிள் படிச்சிட்டேன். பிரசங்க குறிப்புகளுக்கு நான் பைபிள் படிச்சேன் கிடையாது. அந்த பைபிள் குறிப்புகளை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நான் அந்த பைபிள் அந்த பிரசங்க குறிப்பில் ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என்னோட பேசுகிறார். ஆண்டோட சித்தத்தை நான் செய்கிறேன். ஆண்டோட சித்தத்தை செய்து முடிக்கிறேன். ஆண்டோட சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அது ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் பைபிளை போட்டுட்டு உட்கார்றது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கெல்லாம் பறக்க பார்த்துட்டு வேலை கிடையாது. எனக்கெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பாஸ்ட் இங்கே ஒரு கோலாப் பண்ணிட்டார், இங்கே ஒரு குறை பண்ணிட்டு, இது எப்படி சொன்னால் நல்லா இருக்குமே, அப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறது வேலை கிடையாது. என்னுடைய சித்தம் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரே வசனத்தை பலவித கோணத்தில் நான் பேசலாம். ஆனால் இதுதான் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சித்தம் ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் பேசணும் முடிய அதுக்கு மீறி நான் மிஞ்சினதை பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நான் நிற்கக்கூடாது. ஹலோ, ஐசக் பாஸ்டர் வந்து எல்லாம் தெரியும் நிற்கக்கூடாது. இன்னைக்கு இந்த வசனத்தில் 100 விதமாக பேசலாம், 1000 விதமாக பேசலாம். ஆனால் அவர் என்ன பேசணும்னு சித்தமோ அந்த சித்தத்தை நான் செய்வதை என்னுடைய கடமையாக இருக்கு. புரியுதா? அதான் ரொம்ப முக்கியம். அதான் நிறைய பேர் சொல்றேன், பைபிளை எடுத்து படிங்க. பாட்டு படிக்கிறீங்கன்னா இதில் பாட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பாட்டு புக்குகள்லாம் நிறைய கொண்டு வர கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமால பாட்டு கொண்டு வருவோம், கீதங்கள் கொண்டு வருவோம், ஜெபத்தோட ஜெயகீதங்கள் கொண்டு வருவோம், ஆராதனை பாட்டு புக்கு கொண்டு வருவோம், நிறைய பாட்டு புக்கு போடுவோம். நம்ம சபையிலே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாட்டு புத்தகங்களை எடுத்துகிட்டு இங்கே வச்சுருப்போம். ஒரு செல்ஃப் போட்டு வச்சுருப்போம், அடுக்கி வச்சுருப்போம். என்ன சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? எடுத்து படித்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பாட்டிங்க படிக்கிறீங்க, ஆனால் பைபிள் இதில் படிக்கக்கூடாது. இருபுறம் கருப்புள்ள பட்டை இதுதான் படிக்கணும். இதை லேப்டாப்பில் படிக்கக்கூடாது, டேப்பில் படிக்கக்கூடாது, இதை வந்து மொபைலில் படிக்கக்கூடாது, இதை வந்து இதில் தான் படிக்கணும். இன்னைக்கு நம்மளாம் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். பாஸ்டர்ஸ்லாம் பைபிளை கையில் கொண்டு வரல, எல்லாம் மொபைல் தான். நான் ஒருத்தர் தான் பைபிள் தூக்கி போயிருந்தேன். அது பெரிய பிஷப்லாம் பார்த்தீங்கன்னா டேப் தான் கொண்டு வராங்க, டேப் தான் கொண்டு வராங்க, மொபைல் தான் கொண்டு வராங்க, லேப்டாப் தான் கொண்டு வராங்க. நான் ஒருத்தர் பைபிள் என்னைய சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் அந்த காலத்தில் இருக்கீங்க, இன்னும் பைபிள் தூக்கி அடையிறீங்க. புரிய மாட்டேங்குது. நிறைய பாஸ்டர்களுக்கும் பிஷப்களுக்கே புரியல. அப்போ உங்களுக்கு புரியுமா? நீங்கள் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிஸை இப்படி தான் பயன்படுத்தணும். இல்லை எப்படியும் பயன்படுத்தலாம்ன்றதில்ல, இப்படி தான் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதா. ஹலோ, இருக்கீங்களா? அதனால் தேவனுடைய சித்தம் எப்படி எனக்குள்ள செயல்படணும். அடுத்து கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் நிறைவாய் வாசம் பண்ண கடவுள். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.